அதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி வாசிப்போம் பாருங்கள். ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம். ஐசாயா சாப்டர் 48 verse 14. 48 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 48 அதிகாரம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் நம்முடைய சபையில் மாலையில் ஒரு ஸ்பெஷல் ஆராதனை, துதி ஆராதனை நம்முடைய சபையில் கண்டினியூவாக நடக்கும். அதனால் ஒரு 1 hour 2 மணி நேரம் ஜபத்தோடு கூடிய துதி ஆராதனை. அதனால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளி நன்றி செலுத்துங்க. இந்த மாதம் முழுதும் 12 மாதம் நம்ம கர்த்தர் சுகமாக பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்கிறார். அதனால் வந்து 10 நாளில் ஏதாவது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். உங்களை அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 10 நாள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலும் ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். அதனால் மாலை ஒரு 6:30 மணிக்கு வரும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமானவன். நம்ம ஃபுல்லாக நம்ம டாப்பிக்கில் பேச வரோம். கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு பிரியமானவன், அதை குறித்து தான் பேச போகிறேன். முக்கியமான டாபிக் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாருங்க. நீங்க எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்கே செய்வானா? சார், ஏன் பாபிலோன்னு கொடுத்துருக்காங்க? கர்த்தருக்கு சித்தமானதுன்னு பொதுவாக கொடுக்கலாமே, ஏன் பாபிலோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தை? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள். பாபிலோன் என்ன? பாபிலோன் பாபேல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது பாபிலோன். இந்த பாபேல் என்ற வார்த்தைக்கு குழப்பம், பிரச்சனை, ஒரு விதமான கன்ஃபியூஷன், ஒரு விதமான குழப்பத்தின் ஒரு ஆவி வந்து இந்த பாபேல் என்ற அர்த்தம் பாருங்கள். பாபேல், இந்த பாபேல் அப்படின்னா அதுக்கு ஒரு பேருக்கு அர்த்தம் சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா மகா வேசிகளின் நகரம். இந்த பாபிலோன் அப்படின்னா அதுக்கு அந்த பேருக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. என்ன இருக்குதுன்னா மகா வேசிகளின் நகரம், மகா மதுபானத்தும் பிரியப்படுகிற ஒரு நகரம், அப்புறம் பேய்களின் குடியிருப்பு, ஆவிகளின் குடியிருப்பு, இப்பெல்லாம் சொல்லிட்டு வராங்க பாருங்கள். பேய்களின் குடி, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. பேய்களின் குடியிருப்பு, சகல ஆவிகளின் வீடாம், சகல அசுத்த ஆவிகளின் வீடு, பறவைகளின் கூடு அப்படின்னா பாழாய் போன ஒரு தேசம். பாபிலோன் அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தத்தை சொல்லிட்டு வராங்க. என்னென்ன அர்த்தம் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? பாபிலோன் அப்படின்னா என்னென்ன அர்த்தங்க சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஒரு பையன் அவங்க பாட்டி வந்து சொன்னாங்களாம், அப்பா சர்ச்சுக்கு என்னால் போக முடியல, நீ சர்ச்சுக்கு போயிட்டு இந்த காணிக்கெலாம் சர்ச்சுக்கு பாஸ்டர் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாராம். சர்ச்சுக்கு அனுப்பிச்சாலும் பாரு. அந்த பையன் சர்ச்சுக்கு போனானாம். சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அவங்க பாட்டிமா கேட்டாங்களாம், தம்பி சர்ச்சுக்கு போனியே, என்ன பாட்டு போனாங்கப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பையன் சொன்னானா, பாட்டு நான் போகிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுமா அப்படின்னாலாம். பாட்டு முடிஞ்சு போச்சா? அவ்வளோ லேட்டாக போனப்பா அப்படின்னாங்களாம். பாட்டே முடிஞ்சு போச்சுமாண்ணா. சரிப்பா காணிக்க போட்டியா அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் காணிக்க முடிஞ்சோன்னு தான் நானே போனேன் அப்படின்னானா. சரி, அதுதான் போல் மெசேஜாச்சும் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. நான் போகிறதுக்குள்ளே மெசேஜே முடிஞ்சு போச்சுமா அப்படின்னானா. நான் போகிறதுக்குள்ளே மெசேஜே முடிஞ்சு போச்சு அப்படின்னானா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிற பாரு. சர்ச்சுக்கு போகிறது அப்படி வந்து தலையை அப்படியே ஃபுல்லாக வந்து வெளியே தான் நின்றுருப்போம். வெளியே தான் ரொம்ப ஜாலியாக வெளியே. அது சர்ச்சுக்கு வரும்போது என்னென்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி ஒரு மைக்கில் சவுண்ட் வரும்போது எங்கன்னா தடன்னு முடியாது வந்து தலையை மட்டும் டப்புன்னு உள்ளே என்ட்ராகி தலையோட ஆசீர்வாதத்தை அப்படியே வாங்கிட்டு போய்டும். எப்போ நம்ம பிளெஸ்ஸிங் ஏதோ ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்குன்னு தலையை மட்டும் டக்குன்னு அப்படியே வந்து உள்ளே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி இருக்கிறோம். அன்றைக்கி அப்படி இல்லை பாருங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறுவதுக்கு சீக்கிரமாக வந்து ஆராதிக்க அட்டன் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். சில பேர் ரொம்ப தூரத்தில் தான் வரீங்க, ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கிரெடிட் ஆசீர்வாதம் இருக்குது. சரி, பாபிலோன் என்பதுக்கு என்ன அர்த்தம்? வேசிகளின், சாதா வேசியில் மகா வேசிகளின் நகரம் சொல்லுங்கள், மதுபானம் உள்ள நகரம், பேய்களின் குடியிருப்பு, சகல அசுத்த ஆவிகளின் வீடு, சகல பறவைகளின் வீடு கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா, மிக மோசமான ஒரு காரியம் நடக்கக்கூடிய ஒரு ஏரியா. சொல்லுங்கள், மிக மோசமான சகல பாவங்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஊர், அது பேர் தான் பாபிலோன். சொல்லுங்கள், சகல பாவம், எல்லா பாவமும் என்னென்ன பாவம் இருக்குதோ அத்தனை பாவம் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்குதான். அதான் பைபிள் சொல்லுது. பாபிலோன் தேசத்தில் இல்லாத பாவமே இல்லை, எல்லா பாவமும் அடங்கி இருக்கிறது பாபிலோன் தேசம். இப்போ இந்த வசனம் இப்போ படிக்கலாம் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து
கேளுங்கள். கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் வேசிகளின் குடியிருப்பு, சகல ஆவிகளின் வீடு, பொல்லாத விதமான சிந்தனை உள்ள இடம், எத்தனை இடங்கள் எத்தனை ஆவிகள் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் தான் செய்வானா. சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன். எத்தனை ஆயிரம் பேர் எதிரிகள், எத்தனை விதமான அசுத்தங்கள் நிறைஞ்சிருந்தாலும் கடவுளுடைய பிள்ளை நீங்கள் கடவுளுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்வீங்க. இதுதான் கர்த்தருக்கு, சொல்லுங்கள், இதுதான் கர்த்தருக்கு பிரியம். எத்தனை சொல்கிறீங்க? உங்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டா நீங்கள் மாறிடக்கூடாது. சொல்லுங்கள், நீங்கள் மாறிவிடாது. நீங்கள் யாருங்க? கர்த்தருக்கு பிரியமான ஆள், கடவுளுடைய சத்தத்தை கேட்குற ஆள். நீங்கள் போய் உட்காரும் போது நீங்கள் போய் அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிடணும். எப்படி சேஞ்ச் பண்ணுங்க? சாது சுந்தர் சிங் வெளியே போய் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்கிறான்னு சொல்லிட்டு திபெத்து தேசத்தில் என்ன இருந்தாலும் ரொம்ப ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, இவரை தூக்கி ஜெயிலில் தூக்கி போடுவான்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம். பாரு, ஜெயிலில் தூக்கி போட்டால் அமைதியாக இருப்பான். ஜெயிலில் தூக்கி போட்டால் அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து அங்கே 100 பேர் இயேசு பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். எங்கே போயிட்டுங்க? அங்கே உட்காந்து மரத்தடியில் உட்காந்து அங்கே 100 பேர் இயேசுவை பற்றி சொல்லி ஜெயிலில் தான் ரட்சிக்கப்பட்டாங்களாம். பாருங்கள், சொல்லுங்கள், உங்களை அடக்கி ஒடுக்கி உங்களை மாற்றணும்னு நினைக்கும் போது தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் எந்த பாதாளத்தில் போனால் கூட அவன் கடவுளுடைய விருப்பத்தை செஞ்சு முடிப்பான். சொல்லுங்கள், என்னை சூழ்நிலை இப்படி மாற்றிருச்சிங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆக்கிடுச்சு, நான் நல்லவனாக தான் இருந்தேன், என்னை சூழ்நிலை என்னை இப்படி பண்ணிடுச்சு, இந்த சூழ்நிலை என்னை இப்படி மாற்றிருச்சு. இல்லைங்க, கடவுளுக்கு பிரியமான பிள்ளை எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வாரான். சொல்லுங்கள், தேவனுக்கு என்னை பார்க்குற தேவன் ஒருத்தர் இருக்காருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் என்ன பண்ணணும், செய்யணும். அது உதாரணம் ஒருத்தர் வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்கள். சூழ்நிலை உங்களை மாற்றக்கூடாது, சூழ்நிலையை நீங்கள் ஜெயிச்சு மேலே வரணும். எத்தனை சொல்கிறீங்க? சூழ்நிலையை சூழ்நிலையை வாயத்துன்னு பேச மாட்டிங்களா? சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் போயிட்டு சூழ்நிலை மாட்டின்னு பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வசனம் அதை பிடிச்சி பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் ஏதோ மாட்டிட்டேன், ஏதோ பிரச்சனை மாட்டிட்டேன், சூழ்நிலை என்னை இப்படி பாவத்தில் தள்ளிடுச்சு, நான் நல்லவன் தான். இல்லைங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் எந்த இடத்துல பாபிலோனிலே இருந்தாலும், வேசுகளின் நகரம், மகா ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் நகரம், பார்க்க எல்லா விதமான அசுத்தம் நிறைஞ்ச உலகத்திலே ஒரு மனுஷன் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் தான் செய்வானா. கடவுளுடைய சித்தத்தை மட்டும் செய்வான். எந்த இடத்துல தான் சொல்லலாம், எப்பா நான் கடவுள் என்ன பார்க்குறார். இங்கே படிக்கலாம் பாருங்கள். 39ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9ஆம் வசனம். ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், அவங்க எஜமான் அந்த வேலை செய்கிற போத்திபாவோட மனைவி அவனை தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது யாருமே இல்லையா. சொல்லுங்கள், நீ நிறைய பேர் ஊழியக்கார் சொல்கிறாரு, நீ நிறைய பேருக்கு சான்ஸ் இல்லாதனால தான் தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க. சொல்லுங்கள், தப்பு செய்கிற சான்ஸு கிடைக்கல, சான்ஸு கிடச்சா தப்பு செஞ்சுருவாங்க, சான்ஸ் இல்லாதனால தான் நிறைய பேர் தப்பு செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஊழியக்கார் சொல்கிறா இருப்பாருங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளை அப்படி கிடையாதான். எத்தனை ஆயிரம் சான்ஸ் இருந்தாலும், எத்தனை விதமான சான்ஸ் இருந்தாலும் கர்த்தர் என்ன பார்க்குறாருயா. சொல்லுங்கள், கர்த்தர் எத்தனை சான்ஸ் இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்குறார். நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன். அசுத்த காரியங்களுக்கு என்னோடய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. சொல்லுங்கள், அசுத்த காரியங்களுக்கு என் வாழ்க்கையை சொல்லுங்கள் ஒப்பு கொடுக்க. சொல்லுங்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளை. 4 பேர் கதை பேசினாலும் நீங்கள் என்ன பேசணும்? சொல்லுங்கள், நீங்கள் என்ன பேசணுங்க? 4 பேர் உங்களை சுற்றி கதை பேசினாலும் நீங்கள் என்ன பேசணும்? நீங்கள் என்ன பேச சொல்லுங்க. அப்போ வசனத்தை எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அப்படி ஏன்னா வந்துடும், டப்பாரம் எப்படியாவது வந்துடும். பேசினே இருக்கும், டப்புன்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் உள்ளே உழைச்சிருவாங்க. கடைசி என்ன பேசணும், எங்கேயோ போயிட்டுருக்கு நம்ம சொல்லி நினைப்போம். கடைசியில் பார்த்தோன்னா அதை அப்படியே டேர்ன் பண்ணி வேறு லெவலில் என்ன பண்ண திருப்பிட்டு அட்மாஸ்பியரே சேஞ்ச் போயிடணும். இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க, படிப்போம் பாருங்கள். சூழ்நிலையை நான் மாற்றக்கூடாது, சூழ்நிலையை நான் மாற்றணும். ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை. படிக்கலாம் பாருங்கள். அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருத்தரும் கிடையாது. இந்த வீட்டில்
யாராவது இந்த இடத்துல அவன் தப்பு செய்ய கூப்பிடும்போது சொல்கிறான் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டானா இந்த அவனுடைய ரூமுக்கு யாரும் வர முடியாது. எல்லா அதிகாரம் அவன்கிட்ட இருக்குது. இந்த ஏரியா பவுண்டரியில் யாரும் எல்லாம் போங்கப்பா நீ எல்லாத்துக்கும் லீவுன்னு டிக்ளேர் பண்ணால் அத்தனை பேர் லீவு தான். இந்த வீட்டில் எனக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது, எனக்கு மேலே ஒரு பவர் கிடையாது, எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. படிப்போம். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு இந்த வீட்டில் எல்லா பவர் அதிகாரம் என்கிட்ட இருக்குது, அப்படி இருந்தும் எனக்கு மேல ஒரு பவர் இருக்குன்றார். சொல்லுங்க, இந்த வீட்டில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவு எனக்கு பவர் இருக்குது. ஆனால் இது எல்லா பவருக்கு மேலே ஒரு பவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் நான் இஷ்டத்துக்கு என்னுடைய விருப்பத்தை நான் செய்வதில்லை, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த விருப்பத்தை செய்யறதுக்காக நான் இருக்கிறேன்றார். படிக்கலாம் பாருங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், பாவம் செய்வது எப்படி? இவ்வளவு பெரிய பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, சொல்லுங்க, பாவம் செய்வது எப்படி? இதாங்க சாட்சி. அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? எப்பா எனக்கு எந்த வீட்டில் என்ன காட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது, ஆனாலும் இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்ய இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா சொல்லுங்கள், பாபிலோனில் அவன் உண்மையாக இருந்தான் வசனம் படித்தான் பார்த்தீங்களா? இந்த உலகம் என்ன டாமினேட் பண்ண முடியாது, நான் இந்த உலகத்தை டாமினேட் பண்ணி மேலே கொண்டு வருவேன். நம்புறீங்களா? எத்தனை அப்படி வர போகிறீங்க? வருவீங்களா? எத்தனை அப்படி வர போகிறீங்க? நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேச வரோம்? என்ன பேச வராங்க? என்ன பேசுகிறேன் எனக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரியல. அப்படியா? சரி, என்ன பேசிட்டு வரோம்? வசனம் சொல்லுது பாருங்கள், இந்த சூழ்நிலை என்ன மாற்றிடுச்சிங்க, சூழ்நிலை என்ன ஒன்றெல்லாம் பண்ணிடுச்சு, இந்த சூழ்நிலை என்ன மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். சொல்லுங்கள், நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? மற்றவங்க மேலாம் சாக்கு சொல்கிறோம். யார் மேலே சாக்கு சொல்கிறோம்? சட்டை சின்னதாகிடுச்சுன்னு சொல்லுவோம். கரெக்டா? சட்டை தானே சட்டை சின்னதாகிடுச்சு நம்ம சொல்லுது, சட்டை சின்னதாகிடுச்சு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக சட்டை சின்னதாகல, யார் நம்ம பெருசாகிட்டோம். நம்ம எப்பயுமே ஒரு காரணத்தை யாராவது மேலே திணிச்சிருப்பாருங்க, சட்டை சின்னதாகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னும் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம்? சார் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னா பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னுவோம். நம்ம லேட்டாக வந்தோம், நம்ம என்ன பண்ண மாட்டோம், பஸ் இதாகிடுச்சு, வேறு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க மேலே சாக்கு சொல்லி நம்ம பழகிட்ட பாருங்கள். ஏதாவது ஒரு சாக்கை மற்றவங்க மேலே சொல்கிறது தான் நம்முடைய பெரிய வேலையாக போயிடுச்சு பாருங்கள். இங்கே சொல்கிறாரு, எதுவும் என்ன டாமினேட் பண்ண முடியாது, நான் தான் அதை டாமினேட். சாது சுந்தர் சிங் ஜெயிலில் தூக்கி போட்டால் ஜெயில் லெவலாக மாறிட்டான். நீங்கள் எத்தனை பேர் அப்படியே உங்கள் ஏரியாவில் மாற்ற போகிறீங்க? சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் சுற்றி இருக்கிற வீட்டில் நீங்கள் மாற்றணும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா அவங்க மாறணும், நீங்கள் போய் அவங்கள போய் மாறிடக்கூடாது. யாரும் மாறிடக்கூடாது. அவன் சின்ன பாட்டு பாட்டினா நம்மளும் சின்ன பாட்டு பாடி ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அப்படி நீங்கள் மாறிடக்கூடாது. அவன் சிகரெட் பிடிச்சாலும் நம்மளும் கூட கொஞ்ச நாள், ஒரு மாதம் போட்டு நம்மளும் அப்படி சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. தண்ணி அடிக்க ஆரம்பித்தா அப்படி போய் மாறிடக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுது, அவர்களை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? வார்த்தை எடுத்து வச்சு பேசணுமா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் Proverbs chapter 1 verse 14 to 17 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. எங்களோட பங்காளியா இரு. எப்படி சொல்லு? இப்போ உலகம் நம்மளுக்கு கெடுக்குது. எப்படி கெடுக்குது? ஃபர்ஸ்ட் வசனம் என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் வசனம் படித்தோம். என்ன வசனம்? அது ரொம்ப முக்கியம், அதான் தீம். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன படித்தோம்? சொல்லுமா? கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் எங்கே இருந்தால், பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். இதான் ஃபர்ஸ்ட் வசனம் படித்தோம். என்ன படித்தோம்? அதை மனசில் வச்சிங்க, அதான் தீம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் பாபிலோனிலே இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்து முடிப்பான். நீங்கள் இந்த உலகமே மோசங்க, உலகமே ரொம்ப மோசம், உலகமே அப்படி சொல்லக்கூடாதுங்க. மோசமான உலகத்தை சேஞ்சு பண்ணுறத தான் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். எத்தனை சொல்கிறீங்க? மோசமான உலகத்தை சேஞ்சு பண்ணுறதா உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு ஆள் உலகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா. எத்தனை சொல்லிட்டீங்க? நீங்கள் ஒரு ஆள் உள்ளே போயிட்டா அந்த உலகமே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இங்கே சொல்லுது, என்ன படிக்கலாம் பாருங்கள். எங்களுடைய பங்காளியாயிரு. எங்களுடைய பங்காளியாயிரு. எப்படி? தப்பு செய்யறதுக்கு எங்களுடைய பங்காளியாயிரு. நாம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில்
என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. காலை அவர்கள் பாதைக்கு விலக்குன்றாரு. கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ என் கூட வா, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சினிமாவுக்கு போகலாம், நம்ம ஒன்றா சேர்ந்து எங்கே போகலாம், நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் போகலாம், நம்ம பாவம் செய்ய போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுது? அவன் என்ன சொல்கிறார போகிறோம்? உன் காலை அவர்களுக்கு விலக்கு. அந்த இடத்துல இடத்த சேஞ்ச் பண்ணிட்டார். படிக்கலாம் பாருங்க. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் கால் தீங்கு செய்ய ஓடி என்ன பண்ணுதாங்க? ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இங்க வசனம் படிச்சோம். பாவம் செய்வதுக்கு ஓடக்கூடாது. அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணு? வெளியே வர. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாங்க? தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லும் எப்படி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல படிக்கும் என்ன படிக்கிறோம்? அவர் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராயும். அப்படின்னா என்னன்னா, கடவுளுடைய சித்தத்தை செய்யாமல் தனக்கு விருப்பமானதை செய்வாங்களாம். பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடவுள் பேரில் சொல்லுவாராம். சவுல் பாருங்க, ஆண்டவர் எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றார். சவுலை நீ யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது எதையும் தொடக்கூடாதுன்றாரு. அவன் போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு கடைசியில் என்ன செய்கிறான்? கடவுளுக்காக தான் இப்படிலாம் செஞ்சான்ட்டான். தற்பிரியராயும், தனக்கு ஒன்று செஞ்சுட்டு கடவுளுக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். பாருங்கள், அதை மாதிரி செய்யக்கூடாதான். கடைசி காலத்தில் தான் இஷ்டப்படி செஞ்சுட்டு கடவுளுக்காக தான் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளே ஒரு ஃபார்மெட் வச்சுருப்பாங்களாம். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசுகிறோன்னா, நான் கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் என்ன சார் நடக்கும்? எனக்கு கடவுளுக்கு நான் பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இன்னொன்று வாசிக்கலாம் பாருங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிக்கலாம் பாருங்கள். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. கர்த்தர் சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நீ கடவுளுக்கு பிரியமா இருந்தால் நடக்குமா? என்ன நடக்குமா? நீ எனக்கு பிரியமாக இருக்கிறபடினால நீ ஜெபம் பண்ணுவதுக்கு முன்பாகவே உன்னுடைய தேவையெல்லாம் நான் சந்திக்க ரெடியாக இருக்கேன்றார். சொல்லுங்கள், நான் கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியும். தவறான வழியில் போகாமல், உலகத்தில் போகாமல் கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யும் போது ஒரு காரியம் நடக்குமா? என்ன நடக்குமா பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண தொடங்குறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுடைய ஜெப தேவைகளை அத்தனையும் சந்திக்க அவர் ரெடியாக இருக்கிறார். எத்தனை சொல்கிறேன்? கர்த்தர் எல்லாவற்றையும் கடவுளுக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா, கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் இப்படி காரியத்தை செய்கிறாராம். என்னென்ன காரியத்தெல்லாம் செய்கிறாரு இன்னொன்று சொல்லிட்டு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்ம ஜெபம் பண்ண தொடங்கிறதுக்கு முன்பாகவே கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம ஜபத்தெல்லாம் அவர் கேட்குறாரு. கடவுளுக்கு பிரியமாக இருந்து கடவுளுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது படிக்கலாம் பாருங்க. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். சரியான வழியில் ஒரு மனுஷன் நடக்கிறானா அவனுடைய ஜபத்தை கடவுள் கேட்குறாராம். இப்போ சொல்ல கடவுளுக்கு நான் பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும்? உலகத்தினுடைய ஆசை, உலகத்துடைய காரியன்ட்ட வராமல் கடவுளுக்கு சித்தமானதை மட்டும் நான் செஞ்சால் ஒரு காரியம் நடக்குது. நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பாகவே என்னுடைய தேவையை அத்தனையும் கர்த்தர் சந்தித்து முடிப்பார். நம்புறீங்களா? நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பாகவே, நான் தொடங்குறதுக்கு கேட்கறதுக்கு முன்பாகவே நான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் என் ஜெபம் அத்தனையும் கேட்கப்படும். நம்புறீங்களா? ஜெபம் கேட்கப்படும். இங்கே சொல்கிறார் எப்படி ஜெபம் கேட்கப்படுது, என்னெல்லாம் கர்த்தர் செய்கிறார் பாருங்க. படிப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ஏசாயா
62ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உண்மையாக இருந்தா, கடவுளுக்கு பிரியமாக இருந்தா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, படிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கடவுளுடைய சித்தத்தை கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது, கடவுளுக்கு பிரியமாய் நடக்கும் போது கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருப்பாயா? அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். வசனம் சொல்லுது பாருங்க, கடவுளுக்கு பிரியமானதை நான் செய்யும் பொழுது, கடவுளுடைய சித்தத்தை செய்யும் போது வசனம் சொல்றது, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் சொல்றாரு. நீ கைவிடப்பட மாட்ட, பாழான தேசமா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்றாரு பாருங்க, எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருந்தார்னா நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியா இருப்பாயா. இங்க சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் உன் தேசம் பாழான தேசம் என்று சொல்லப்படாமல் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமாகிற. 8ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க, அதுல 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை, கர்த்தர் சொல்றாரு, நீ பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, கடவுளுக்கு பிரியமா இருக்கும் பொழுது, இங்க சொல்றாரு, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். வீணான செலவு வராது பாருங்க, வீணான செலவு, வீணான ஹாஸ்பிட்டல் செலவு, வீணான செலவு, வீணான காரியங்கள் எதுவும் வராதபடி நான் பார்த்து போன்றாரு. வீணானது நீங்க சொல்றோம், சம்பளம் வாங்குறது தான் சார், அதுக்கப்புறம் சம்பளம் எங்க போகுதுன்னே தெரில அப்படின்றோம். இங்கே கடவுள் சொல்கிறாரு, எனக்கு பிரியமாக நீ நடக்கும் பொழுது வீணான செலவுகள், வீணான பிரச்சனைகள் எதுவும் வராதபடி கர்த்தர் எல்லா ஆபத்தும் கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பாராம். கடவுளுக்கு பிரியமாக இருந்தா, இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். போது பாருங்க, கடவுள் சொல்றாரு பாருங்க, கடவுள் நமக்கு தீங்கு வராதபடி கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறாராம் பாருங்க. இன்னொன்று வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் சொல்ற, கோரேசை பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது எல்லாத்தையும் அவன் செய்வான்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு பிரியமா இருந்தா ஆலயத்தெல்லாம் கட்டி முடிக்க உதவி செஞ்சான பாருங்க, கடவுளுக்கு பிரியமாக இருப்பதனால. இங்கே கோரேசை குறித்து கர்த்தர் வாசி சொல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். எப்படி சாட்சி பெற்றானா, அந்த ஊர் ஃபுல்லா விக்கிரக ஆராதனை செய்றாங்க, ஊரே விக்கிரக ஆராதனை. ஆனால் இந்த ஒரு மனுஷன் மட்டும் கடவுளோடு கூட நடக்கிறானா. சொல்ல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன படித்தோம், இந்த ஊரே மோசமாக இருந்தாலும், இந்த ஊரில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளை எல்லாமே எனக்கு கெடுக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படி சொன்னாலும், இங்கே வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்தானா பாருங்க, எதுவுமே அவனை மேற்கொள்ள முடியவில்லை. எத்தனை சொல்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது என்னுடைய பாக்கியம் பாரு. டெய்லி என்ன சொல்ல, கர்த்தாவே உமக்கு பிரியமான காரியங்களும் உமக்கு சித்தமான காரியங்களும் நான் செய்வேன். உலகமே எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணுமா. டெய்லி எழுந்தோன்னு பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை படிக்கணுமா. ஒரு பாஸ்டர் கொடுத்து சாட்சி படித்தோம் பாருங்கள். அவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே எதுனா புதிய ஏற்பாடை படிக்கிறது தான் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக. புதிய ஏற்பாடை முட்டி போட்டு அவர் படிச்சுட்டு வரான். கிட்டத்தட்ட 1000 தடவை அவர் படிச்சிருக்கேன்றார். 1000 தடவை
முட்டி போட்டே அவர் காலை சாப்பாடு ஃபாதர் பிரிக்மான்ஸ் அவங்க டீமில் இருக்க ஜூடா அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் மீட்டிங்கை நான் கூப்பிட்டோம், அவர் வந்தார், ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவர் சொன்னாராம், நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டாராம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னால், முட்டி போட்டு புதிய ஏற்பாடை முடிச்சுட்டு தான் சாப்பிட்றாராம் பாருங்க. புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம ஒரு அதிகாரம் படிக்கும்போது எப்படி படிக்கிறோம், இப்போ இன்னும்மா இப்போ வசனம் இவ்வளோ இருக்குது, இன்னும் ஓட முடியுதுகளும் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் படிக்கிறது அதிலே பாதி பேர் படிக்கிறதை விட்டுறோம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, முட்டி போட்டு கிட்டத்தட்ட 1000 தடவைக்கு மேலே நான் பைபிளில் புதிய ஏற்பாடை முடிச்சிருக்கேன். எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி முடிச்சிருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? முட்டி போட்டு பைபிள் என்ன படிச்சிருக்கீங்களா? இப்படி யாரா நீ படிச்சிருக்கீங்களா? முட்டி போட்டு பைபிள் படிச்சிருக்கீங்களா? பயத்தோட பைபிளை ஒரு அதிகாரத்தை படிக்கிறதுக்கே நமக்கு பெரும்பாடாக இருக்குது. அவர் சொல்கிறார், காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன், புதிய ஏற்பாடை படித்து முடிச்சிருவேன்றார். இதை போல் அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏன் இதனால் படிக்கிறீங்கன்னு சொன்னால், இதை படிக்கும்போது என் வாழ்க்கையே ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெரிய மாற்றுவது. அந்த பாஸ்டர் கேட்டார், ஜூடா அவர்கிட்ட கேட்டாரா, ஐயா நான் 2 அதிகாரம் படிக்கும்போது எனக்கு தூக்கமும் கொட்டாவும் எனக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் நான் பைபிளை மூடி வச்சுறேன், நீங்கள் எப்படி இப்படி படிக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஆவி கர்த்தரோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நல்லா என்ன பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. டெய்லி எதுவும் இதை படிக்க பார்க்கணும். இங்கே சொல்கிறார் பாருங்க, உலகம் எத்தனை விதமான காரியங்களை அசுத்தத்தில் நிறைஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு பண்ண வேண்டும், உலகம் என்னை டாமினேட் பண்ணக்கூடாது, நான் உலகத்தை டாமினேட் பண்ணி இந்த உலகத்தை ஜெயம் எடுத்து மேலே வரணும். இங்கே வசந்த படியும் பாருங்க, விசுவாசத்தினால ஏனோக்கும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். டெய்லி அந்த சாட்சி பெறாரு பாருங்க. எத்தனை பாவங்கள் எத்தனை சாபங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் எதுவுமே என்ன மேற்கொள்ள முடியாது, நான் தேவனோட கனெக்ட் ஆகிருப்பேன்னு சொல்கிறேன். எதுவுமே கனெக்ட் ஆக போகிறீங்க. விசுவாசனை தானியலை பார்த்து சொல்கிறோம், தானியலே நீ என் பிரியமான, தானியல் படித்தோமா? தானியல் 9:23 படித்தோமா? படிங்க. தானியல் 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். தானியல் 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்னமே கட்டளை வெளிப்பட்டது. டெய்லி சொல்ல, நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க, அதனால் போய் அழுது புடம்பி சிங்காசனத்தாடு உடச்சி காலை உடச்சி இப்போல்லாம் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் பிரியமாக இருந்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். எத்தனை சொல்கிறீங்க? கேட்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணுவதுக்கு முன்பாகவே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். சொல்லுங்கள், இந்த உலகத்துக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் இந்த உலகத்தை மாற்றணும். சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்தை மாற்றணும். நீ இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் மாறிடக்கூடாது, உலகத்தை நீங்கள் மாற்றணும். அப்பேற்பட்ட பவரை கர்த்தர் உங்களை கையில் வச்சிருக்கிறார். எதுவுமே சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் உலகத்தை போய் சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் போகலாம். ஆண்டவர் நன்றி செலுத்தி, கர்த்தாவே இந்த உலகத்துக்குள்ளே நான் போகும்போதும் இந்த உலகம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, ஆண்டவரே நான் இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி ராஜா உம்மை நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அந்த ஃபஸ்ட்டு வசனம் படித்தோம், ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் கூட அவன் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பான். இந்த உலகம் ரொம்ப பாவமாக இருக்குது, இந்த உலகம் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்திலே நான் இருந்தாலும் இந்த உலகத்தை நான் ஜெயம் எடுப்பேன், இந்த உலகத்தினுடைய காரியத்தை நான் ஜெயம் எடுத்து மீட்டெடுத்து ஜெயமாக நான் வெளியே வருவேன்னு சொல்ல முடியும். எல்லாம் சொல்லலாமா? எந்த ஆயுதங்களும் எந்த சாத்தானுடைய ஆயுதங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். எல்லாம் வாய்களை திறந்து நன்றி சொல்லும். வசனம் சொல்லுது, தானியேலே நீ பிரியமானவன், நீ ஜெபம் பண்ண தொடங்குவதுக்கு முன்பாகவே நான் ஜெபத்தை கேட்டேன். ஏன்னா நீ எனக்கு பிரியமாக இருந்த. இந்த பாபிலோன் தேசத்தில் வேசிகளின் குடியிருப்பு, மகா வேசிகளின் நகரம், அசுத்தாவின் குடியிருப்பு, எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் நீ எனக்காக எந்த ஒரு அசுத்தத்தையும் தொடாதபடி உண்மையாக இருந்தபடியினால், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடியினால், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பலவிதமான சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தபடியினால் நீ எனக்கு உண்மையாக இருந்தபடியினால் நீ ஜெபம் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் உன் ஜெபத்தெல்லாம் கேட்டமான்றார். எதுவும் சொல்கிறீங்க, நீ எனக்கு பிரியமான எவ்வளோ விஷயத்தில் நீ உண்மையாக இருக்கிற சொல்லாமா? கர்த்தாவே எனக்கு எவ்வளோ விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோம், தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க.
நீ உண்மையாக இருக்கிறதுனால ஒரு ரிசல்ட் என்னன்னா, இனி பாழான தேசமும் வாழ்க்கை இருக்கப்படாது. எப்சிபா பியூலாய போல கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நான் மாற்றுவேன். இனி குறைவு என்பது உன் வாழ்க்கையில் வருவதில்லை. இனி கஷ்டம் என்பது உன் வாழ்க்கையில் வருவதில்லை. இனி நீ துன்பத்துக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வரும். கடவுளுக்கு பிரியமாய் நடக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இனி நீ பாழான தேசம் என்று சொல்லப்பட மாட்டாய். பாழான தேசமா இருக்க மாட்டீங்க. சொல்லாமா, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை பழைய வாழ்க்கையை போல இருக்காது, புது வாழ்க்கையாக என்ன மாற்றுகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரப்பா. எல்லாம் வாய்களை திறந்து புது வாழ்க்கை, புது சிருஷ்டியாக என்ன மாத்துறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினப்பா. எல்லா பழைய காரியங்களுமே, பழைய பிசாசின் எண்ணங்களுமே, சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால ஒழிந்து போனதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் சொல்லுவோம், நீ பாபிலோன்ல இருந்தா கூட, வேசிகளின் நகரம், மகாவிதமான பொல்லாத நிறைஞ்ச ஆவிகளின் கூடாரமா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நீ உண்மையா இருக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். தேவனுடைய சித்தத்தை அவன் செய்து முடிப்பான். சொல்லாமா, கர்த்தாவே, நான் உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பான்ப்பா. இந்த நாளில் கூட வந்திருக்கிற உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பான்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோமப்பா. எல்லாம் கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை, உம்முடைய நாமம் பெரியதப்பா. எல்லாம் நன்றி சொல்லாமல். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. நாங்கள் பாபிலோனிலே இருந்தாலும் தேவ சித்தத்தை செய்ய எங்களால் முடியும். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாப்பா. நீ வந்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடவுளுடைய கரம் கிருபை கொடுக்க தேசு எல்லாம் தடையை மாற்றி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சுகமும் சந்தோஷம் விசேஷமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.